கலாட்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இப்ப நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியால வந்து இவங்க பயங்கர பிரபலமான ஒருத்தவங்க. இவங்க கல்யாணத்த வந்து ஊரே கொண்டாடுச்சு. இவங்க அப்பா வந்து செல்லம்மா எல்லாரும் வந்து மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. இவங்க அம்மா வந்து எல்லாரும் செல்லம்மா, பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாமாவுக்கும், பேபிக்கும் பிறந்த ஒரு புதல்வி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு வந்து தலப்பொங்கல். தலப்பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் பெங்களூருக்கு அவங்க வீட்டுக்கே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வீடு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து அவங்களுடைய விளாகர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து மற்ற ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்ல, அதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வணக்கம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். வாங்க வாங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆன மாதிரியே தெரியலையே, புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்களே. அதாவது இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அது அழகாக கூப்பிட்டுருக்கீங்க. அதாவது கிறிஸ்துமஸ்க்கு வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. இதை ஆமாம், அவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க. யார் வந்து செலக்ட் பண்ணி வச்சா அதை? நான் வந்து மோனா தான் மெயின். வருஷம் நாங்க பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்பெஷலா எல்லாமே மோனா பார்த்து செஞ்சிருந்தது எல்லாமே. வந்து அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் வந்துட்டீங்க அப்படின்னப்போ அங்கே நம்ம வீடு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 months எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் அங்க 6 months இருந்தேனே ப்ரோ. எங்க கல்யாணம் ஆகி 6 months அங்க தானே இருந்தேன். அதுக்கப்புறம் சொல்றேன், நீங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபீலிங்லாம் வரும்போதெல்லாம் என்ன கூட்டு போய் காமிச்சிருவாரு எங்க அப்பா. அப்படிங்களா? எப்பெல்லாம் மிஸ் பண்றேனோ அப்பெல்லாம் கூட்டு போய் காமிச்சிருவாங்க. ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் எல்லாம் அவ்வளவா வரவே வராது. அந்த மாதிரி பாத்துக்குவாங்க. ஆனா வந்துச்சுன்னா நான் அழுவேன். அதுதானே கூட்டு போய் காமிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்து நான் தான் டெக்கரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கம்பல்சரியா வந்து பண்ணது எதுக்காக? எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் எல்லாம் நம்ம வீட்டில் கூட நான் வந்து எப்படா கிறிஸ்மஸ் வரும் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன் எப்போ பண்ணலான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு கதை வந்து உருவாக்குங்க பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்க ஒரு கதை வச்சிருப்பீங்கல்ல? ஜீசஸ் பார்ன் ஆகுறாரு. ஜீசஸ் பார்ன் அவங்க அம்மா மதர் மேரி, ஜோசப், ஏஞ்சல். ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு வந்த விசிட்டர்ஸ். ஆக்சுவலி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா மூன் ராஜா பொங்கல்னு சொல்லுவாங்க இந்த இதுல. ஓகே, மூன் ராஜா பொங்கல். ஜீசஸ் பார்ன் ஆகி ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து இந்த 3 kings வருவாங்க ஜீசஸ் சர்ச் பண்ணின்னு. சோ அது எப்படி வருவாங்கன்னா மேல ஸ்டாரை பார்த்து தான் அவங்க வந்து மேப் மாதிரி ஒரு ஸ்டார். சோ அவங்க சர்ச் பண்ணி அவங்க வர்றதுதான் மூன் ராஜா பொங்கல்னு கொண்டாடுவாங்க கிறிஸ்டியானிட்டில. சூப்பர் இதுல. சோ இன்னைக்கு வந்து மூன் ராஜா பொங்கல் இன்னைக்கு. ஆமா சூப்பர். ஓ அப்ப இன்னைக்கு கிறிஸ்டியன் பொங்கல். ஓ மூன் ராஜா பொங்கல்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இது வந்து புது தகவலா இருக்கு எனக்கு. இவங்க யாரு சொல்லுங்க? இவர்கள் யாரு? சோ இது எங்க தாத்தா, எங்க டாடியோட டாடி, மம்மியோட டாடி. இது வந்து எங்க டாடி மம்மியோட சித்தப்பா. எல்லாம் படித்தவங்களா இருக்காங்களே. டாடியோட டாடி அப்பயே வந்து பட்டதாரியா? ஆமா அவங்களதெல்லாம் ஊர்ல வந்து ஸ்டுடியோ பிசினஸ். லைக் அவங்களும் டாடி பிளட் எல்லாம் வந்து அவங்க கேமராமேன். ஸோ அங்க வந்து கேஜிஎஃப்ல வந்து எங்க தாத்தா தான் சன்மேரி ஸ்டுடியோன்னு சொன்னா எங்க தாத்தா அவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுவாங்க. கேஜிஎஃப் போனா ஓ இவங்களா சன்மேரி ஸ்டுடியோ அவங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவர் வந்து இது நம்ம தாத்தா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டிங்க. விதான சௌதா கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்க விதான சௌதான்னு சொல்லுவாங்க. அந்த இங்க பேலஸ் மாதிரி ஒரு இது காமிக்குவாங்க. பெங்களூர்னால ஒரு இது காமிக்குவாங்க பாருங்க. மேல இந்த அசோகா சக்ரா பில்டிங் எல்லாம் வச்சு காமிக்கிறாங்க பாருங்க. விதான சௌதா அது கவர்மெண்ட் ஆபீஸ். ஓகேங்களா? அங்கதான் வந்து தாத்தா ஒர்க் பண்ணியிருந்தாரு. சோ இவர் வந்து மைன்ஸ்ல மேனேஜரா இருந்தாரு. கேஜிஎஃப் மைன்ஸ், கோல்ட் மைன்ஸ். ஓகே, அந்த அங்க வந்து ஒரு மேனேஜரா இருந்தாரு. அப்ப உங்க அப்பா ராக்கி பாயா இருந்திருக்காரு.